இங்கே வந்து பார்த்தா டக்குன்னு நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா தாவேக்கா ஆஃபீஸ்ன்னு நினச்சிட்டு வந்தால் அதிமுக ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா உள்ளே இருக்கவங்க பூரா நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் இவர்? ஐயா புகழேந்தி அவர்கள். அவர் தான். இவங்கெல்லாம் என்னென்னா அதிமுகலேருந்து ஒரு கட்டத்தில் வெளில வந்து என்ன பண்ணலான்னு தெரியாமல் அதிமுகலேருந்து வெளில வந்துட்டான், என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் ஆபத் பாண்டவனாக அப்படி பேனரோடு வந்தது தான் தாவேக்கா. யாரெல்லாம் ஆதரவு இல்லாமல் இருக்கீங்க, கமான், அதுக்கு தானே சத்திரஞ்சாவடி கட்டின மாதிரி நாங்கள் கட்டி வச்சுருக்கான், வாங்க எல்லோரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போடி எல்லாருமே இறக்குமதி தான். டமால் 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 டமால்னு புகழேந்தி ஏன் போயிட்டார். போய் அவர் சொல்லையில் தான் நமக்கு வந்து ரியலைஸே ஆகுது. இப்போ வந்து உள்ளே போகும்போது தாவேகா ஆஃபீஸில் யார் அதிகமாக இருப்பா? தாவேகாக்காரங்களும் அதிகமாக இருப்பாங்க? நோ, அதிமுகலேருந்து போய் சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி போயிருக்காரு. எந்த தாவேகா ஆஃபீஸில் போய் நம்மளும் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி போனால் போய் பார்த்தோன்னா டக்குன்னு ஷாக் ஆகிட்டாராம். என்னடா தாவேகா ஆஃபீஸுக்கு வண்டி எடுத்து தான் அதிமுக ஆஃபீஸ்க்கு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காரு. ஏன்னா ஃபுல்லாக அதிமுக மூஞ்சிங்களாக இருந்துருக்குதாங்க. அது பார்த்தோன்னா ஒருவேளை அதிமுக வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி அப்புறமா தான் பார்த்துருக்காரு. ஆள் அதிமுக கேடர்ஸ் வந்து அங்கேருந்து காலி பண்ணிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, இப்போவும் சொல்கிறேன். ஆதரித்து நான் சொன்னப்போ நம்ம கூட நம்பலை. அதிமுகவில் இருக்க முக்கால்வாசி எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னப்போ அவன் அதிமுக எவ்வளோ பெரிய இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தான். வி ஆர் ராங். வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ என்ன இருக்கும், இஞ்சி போனால் ஒரு 10% இல்லை ஒரு 15%. அதிமுக நிலைமை இப்படி பரிதாபமாகும் நான் கனவுல கூட நினைக்கல. ஜாதி இல்லை, யார் கேண்டிடேட் தெரியாது, யார் மினிஸ்டர் புரியாது, யாருன்னு தெரியாது, எந்த ஜாதிக்கு யார் ஓட்டு போட்டாங்க என்கிற காலங்களை எல்லாம் தூக்கி எறிந்து மதத்தையும் ஜாதியையும் நம்பி பிழைத்தவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் புரட்சி தளபதி அவர்கள் முன்னிலையிலே எங்களை நாங்கள் ஐக்கியப்படுத்திக் கொண்டோம். கழகத்திலே தாவேக்காவிலே இணைந்துள்ளோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா உங்கள்கிட்ட சொல்லணும்னா உள்ளே போன பின்னாடி எங்கேயாவது ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டோமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 95% பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரை பார்க்க முடிந்தது.